பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பெரும்பாலும் பல பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேள்விப்படாதவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி சில விஷயங்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இது என்னன்னா, முதல்ல வந்து நரேந்திர மோடி, அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி 2015 வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக மக்களால் அப் டு 20 lakhs 20 லட்சம் வரைக்கும் அன்செக்யூர்ட் லோனு, எந்தவித நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்காமோ, எந்தவித பொருளும் நீங்கள் வந்து கொலேட்ரலாக எந்த ஒரு செக்யூரிட்டியும் வைக்காமல் உங்களால் 20 லட்சம் இருக்கும். உங்களுக்கு வந்து முதல்ல 10 லட்சம் வச்சுருந்தாங்க, இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 லட்சம் இருக்கும் உங்களால் வந்து அன்செக்யூர்ட் லோனை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாவது, இந்த 2025ஓட. இந்த 10 வருஷத்தில் 52 கோடி லோன் புக்ஸை வச்சுட்டு கிட்டத்தட்ட 33 லட்சம் கோடி அளவுக்கான பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணம் மூலமாக பல மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேலே ஏற்றுறதுக்கோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வந்து பல விஷயங்களில் வந்து இந்த லோன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. முக்கியமான விஷயமே வந்து இந்த ஸ்கீமோட ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லாட்டி நீங்கள் இந்த ஜாதி அந்த மதம் சொல்லிட்டு எந்த வித வேறுபாடுகளும் கிடையாது. எல்லாராலையும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி அவங்களால லோனுங்கிறது வந்து வாங்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கோ இல்லை நமக்கோ வந்து எப்படி இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க பொழுது, அண்ட் இந்த ஸ்கீம் மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் பணத்தை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன் அண்ட் அவுட் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விஷயமா வந்து இந்த வீடியோவை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமைய போகுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு கிராக் வேர்ல்ட். முதல்ல இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, இது சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா முத்ரா லோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த லோனை யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, எம்எஸ்எம்இ அப்படிங்கிறவங்களுக்கு. எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ நமக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிறு குறு இந்த தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்களா, ரொம்ப சின்ன சின்ன தொழிலெலாம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த லோனுங்கிறது வந்து இந்த முத்ரா லோன் மூலமாக பல பேர் வந்து பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லோன்லேயும் வந்து அவங்க 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று சிஷு, கிஷோர், தருண் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சிஷு அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் எப்படி பண்ணுறாங்கன்னா, உங்களால் வந்து 50,000 வரைக்கும் உங்களால் லோன் வாங்க முடியும். ஸோ இது யாருக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வைக்கணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அவங்கள சிஷு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேட்டகரியில் வரவங்க வந்து 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் அவங்க லோன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எப்படின்னா ஸ்டார்ட் அப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து இந்த 50,000லேருந்து 5 லட்ச ரூபா லோனுங்கிற மாதிரி இந்த கேட்டகரியில் அவங்க வந்து வந்திருப்பாங்க. இப்போ மூணாவதாக இருக்கவங்க வந்து தருண். ஸோ இவங்க வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா இருக்கும் லோன் இவங்களால வாங்க முடியும். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கும், இவங்க வந்து அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க 3rd கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இவங்களை வந்து தருண் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இருக்கிறதுலே 4வது கேட்டகரி தான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஆட் பண்ணது, இது தருண் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தருண் பிளஸ்ங்கிறது வந்து யாரெல்லாம் தருண் அந்த கேட்டகரியில் இருக்காங்களோ, அதாவது 3rd கேட்டகரியில் இருக்கவங்கள மட்டும்தான் இந்த 4th கேட்டகரி வந்து அப்ளை ஆகும். அதாவது 3வது கேட்டகரியில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும் லோன் வாங்கியிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அந்த லோன் வாங்கினது வந்து அழகாக ரீபே பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவலாக உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லோனை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க. மறுபடியும் நீங்கள் தருண் பிளஸ்ங்கிற கேட்டகரியில் உங்களால் அந்த லோனை அப்ளை பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியம், தருண் லோன் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த தருண் பிளஸ்ங்கிற லோன் அந்த கேட்டகரிக்குள்ளேயே உங்களால் எலிஜிபிலிட்டியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்கு, ஃபர்னிச்சர் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் மளிகை கடை, அப்புறம் துணிமணி கிளாத்ஸுக்கு, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, அதுக்கப்புறம் டெய்லர் ஷாப்பு, பியூட்டி பார்லர், தாபா, ரெஸ்டாரண்ட்டு, ஊறுகாய் போடுறவங்க, ஜாம் தயாரிக்கிறவங்க, கேண்டில், லெதர் குட்ஸு, அப்புறம் ஜுவல்லரி தயாரிக்கிறவங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறவங்க, வெஜிடபிள், அதுக்கப்புறம் சலூன் வச்சுருக்கவங்க, மெக்கானிக் ஷாப்பு, கம்ப்யூட்டர் ஷாப்பு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேட்டோன்னே பல பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஓ வா சூப்பர், இந்த மாதிரி லோன் வந்து கவர்மெண்ட் சைட்லேயே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்களா, யாருனாலும் போய் லோன் வாங்கிட முடியுமா அப்படின்னா இங்கே தான் ஒரு செக் பாயிண்ட்.
என்ன செக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த லோனை நீங்கள் வாங்குறதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதாவது இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கார்ப்பரேட் லோனோ இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் லோன், இந்த 2 விதமான லோனுக்காக, அதாவது அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை உங்களோட கார்ப்பரேட் பிஸ்னஸ்க்காக தேவைக்காக நீங்கள் இந்த லோன் வாங்க போகிறீங்க, முத்ரா லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்ப்பரேட்டுக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான லோன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதனால் இந்த 2 ரீசனுக்காக நீங்கள் முத்ரா லோன் வரீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இந்த முத்ரா லோன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சின்ன சின்ன தொழில்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீமு. அதனால் அதுக்காக மட்டும்தான் உங்களால் இதை வாங்க முடியும். அண்ட் இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த லோன் கம்ப்ளீட்டாக வந்து அன்செக்யூர்ட் லோனு. நீங்கள் எந்த வித செக்யூரிட்டியோ இல்லை கொலாட்ரல் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் நீங்கள் பிளெயினாக உங்களோட சிபில் ஸ்கோர் இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் அவங்க பேசிக்காக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லோன் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேவைகள், விஷயங்கள் என்னென்ன, இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சப்சிடின்னு பார்த்தா இந்த லோனுக்கு வந்து எந்த வித சப்சிடியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தா 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் லிமிட் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டென்யூர் டைம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு பேங்கை பொறுத்து, பட் யூஸ்வலாக 1 to 7 வருஷங்கிறது இதோட டென்யூர் டைம். உங்களோட இஎம்ஐ என்ன, எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ லோன் வாங்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த டைமிங்கும் மாறும். அது நீங்கள் நியர்பை பேங்க்கில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக 9.3% கிட்ட தான் இருக்கும். அண்ட் இதுவும் பேங்க்கு உங்களோட சிபில் ஸ்கோரை வச்சு மாறும். அண்ட் கடைசியாக பார்க்கும்பொழுது இது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸுங்கிறது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த 4 கேட்டகரியில் சீஷூ இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ப்ராசஸிங் ஃபீஸுங்கிறது கிடையாது. மீதி 3 கேட்டகரிக்கும், அந்த செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு இந்த கிஷோர், தருண் ப்ளஸ் இந்த 3 கேட்டகரிக்கும் வந்து அவங்க சின்னதாக ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. பட் ஸ்டில் அதையும் நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஓகே. இந்த லோனை நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டால், எல்லாம் கமர்ஷியல், எல்லாம் ரெகக்னைஸ்டு பேங்க்ஸ்லேயும் நீங்கள் இதை போய் வாங்கலாம். பேங்க்கு, என்பிஎஃப்சின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்ஸ்லையும் இதை நீங்கள் போய் ஜஸ்ட் முத்ரா லோனுங்கிற மாதிரி பார்த்தீங்கனாலே அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன ஏதுங்கிறது அவங்ககிட்டயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஸ்கீமை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தெரியும் இதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிறு குறு இந்த பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அவங்களும் வந்து நல்ல லைக் டெவலப் ஆகணும். நம்ம பெரிய கார்பரேட்ஸ், பெரிய மக்களை மட்டும் பார்க்காம சின்ன சின்ன பிஸ்னஸும் பில்ட் ஆகுது. ஏன்னா இவங்க தான் வந்து இந்தியாவோட பேஸ் எக்கானமி. இவங்க பில்ட் ஆகும்போது இந்தியன் எக்கானமியும் பெரிய அளவுக்கு பூம் ஆகும். ஸோ இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சிம்பிள். ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் எந்த நம்ம சொன்ன எல்லா பேங்க்ஸ்லையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே டேரெக்டாக அவங்களே உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கொண்டு போவாங்க. ஆன்லைன் அப்படின்னா mudra.org அந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை எந்த பேங்க் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட அப்ளிகேஷனில் கூட உங்களுக்கு முத்ரா லோனுங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பேசிக்காக ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, உங்களுக்கு நார்மலாக பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைலு, இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் மைண்ட் செட் வச்சுருக்கீங்கன்னா என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஐடியா. ஏன்னா பேங்க் கிட்ட கேட்பாங்களா, இந்த சீஷூ லோன்லாம் ஜஸ்ட் ஐடியாவை மட்டும் வச்சு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 50,000 லோன் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களோட ஐடியா என்ன, பிஸ்னஸ் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரிலாம் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு லோனுங்கிறது சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த முத்ரா லோனோட கம்ப்ளீட் இன்டெப்த்தான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ, இல்லை ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற பிளான் இருந்திருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ கரெக்டான நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு, ஓகே நம்ம லோன் வந்து எப்படி யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னா, உடனே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி இன்னும் ஃபினான்ஷியல் வீடியோஸ் வந்து உங்களை சேரும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைடில் யாராச்சும் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, இனிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் தாங்கிட்டே இருக்காங்க, பட் நாள் ஆக்கிட்டே இருக்காங்க, இல்லை காசு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Have a nice day. Signing off, Crack World.